தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துக்கிறேன். நன்றி. சகோதரி வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பாதை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் எந்த கட்சியில செயல்படணும் அப்படிங்கிற உரிமை இருக்கிறது, மாற்று கருத்துல. ஆனா போனவங்க அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக்கா இன்னொரு பாஜக அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் நமக்கு மிகப்பெரிய அளவுல கோபம் வருது. பதில் சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சோம், இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. வைஷ்ணவி அவர்கள் தாவேக்கால இருந்து விலகும் போது இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு விலகி இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம பாராட்டியிருப்போம், இருக்கலாம் மேபி அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இங்க இருந்து விலகும் போது, தாவேக்காவில இருந்து விலகும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அது இங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 4 இளைஞர்களை கூட வச்சிருக்கிறாங்க. அந்த 4 இளைஞர்களோட தான் திமுகல போய் சேர்ந்தாங்க. அந்த இளைஞர்களை நீங்க பாருங்க. அது வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பல நம்ம கட்சிகள்ல இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக வானதி சீனிவாசன், பிஜேபியில இருந்து வானதி சீனிவாசன் அழைப்பு கொடுத்தாங்க. அழைப்பு கொடுத்ததை பெருமையா போட்டு எனக்கு இப்படி அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, எங்களை மாதிரி இளம் நபர்களை வந்து அரசியல்ல அழைக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு தாவேக்கா மேல வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இது இன்னொரு பிஜேபின்னு சொல்ற சகோதரி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறதுனா, வானதி சீனிவாசன் அக்கா எங்களை அழைச்சிருக்கீங்க, மாற்று கருத்து இல்லை, ஆனா உங்களை மாதிரி மதவாச அரசியல் செய்யக்கூடியவர்களோடு நான் உடன்பட மாட்டேன், கொள்கை முரண்பாடு இருக்குன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா ஓகே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு அழைப்பு வருது அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னவங்க இன்னைக்கு வந்து இப்படி சொல்றாங்க. சரி சரி, பிஜேபி தாவேக்கா இன்னொரு பிஜேபின்னு சொல்றீங்களே, சகோதரி எப்படிப்பட்ட கொள்கைவாதின்னு பார்த்தா நாரி போயிருக்கு அவருடைய பேச்சு. முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தோடைய நடந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மத்தியில சாதிய மேலாதிக்க சிந்தனையோடு பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க முட்டாள்தனமா பேசுறீங்க. ஒரு சமூகம், குறிப்பிட்ட சமூகம், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், அந்த சமூகம் கோவப்பட்டா நிலநடுக்கம் வருமா? எவ்வளவு பெரிய தற்குறி! இந்த தற்குறியாக இருக்கக்கூடியவர்கள் தாவேக்கால இருந்து வெளியே போனதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது, எல்லாருமே சமம்னு சொல்லுது. அப்படியேப்பட்ட இடத்துல சாதிய பாகுபாட்டோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இங்க எங்கேயுமே இடம் இல்லை அப்படிங்கிறதான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை.